என்ன வச்சிருக்கீங்க ரெண்டு பேரும்? என்ன பொட்டியில வச்சிருக்கீங்க? சஸ்பென்ஸா வச்சிருக்கீங்களா ரெண்டு பேரும்? பாப்பா ரிவீல் பண்ணிட்டா. நீங்க என்ன வச்சிருக்கீங்க? இங்க வா, இங்க இந்த சைடு காட்டுங்க, அந்த சைடு காட்டுங்க. மிருதுல் இங்க பாருங்க. ரெண்டு பேரும் பாக்ஸ்குள்ள ஏதோ வச்சிருக்காங்க. என்ன வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, வெல்கம் டு ஏகே ஃபேமிலி. இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான். நம்ம சேனலுக்காக ஃபஸ்ட் டைம் ஒரு 2 பொருள் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ அது என்ன அப்படிங்கிறத வீடியோ தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக இது நான் ஆர்டர் போடுறது ரொம்ப யோசிச்சு தான் போட்டேன். ஏன்னா அந்த சேனல் வந்து ரொம்ப நீண்ட நாள் தயக்கத்துக்கு அப்புறம் தான் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஏன்னா நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியுமா முடியாதா என்னன்னு சொல்லிட்டு இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 3 months ஆகுது. சரி, ஒரு வேளை நம்மளால் இது வந்து சக்ஸஸ் பண்ண முடியுது அப்படின்னு சொன்னால் இந்த ஆக்சசரிஸ்லாம் வாங்கிக்குவோம், இல்லைன்னா அப்படியே ட்ராப் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் நான் இதை வந்து யோசிக்கவே இல்லை. பட் சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம சேனலும் வந்து ரீச் பண்ணிட்டோம் டார்கெட்டு. ஸோ அதனால் ஆர்டர் பண்ணியாச்சு. ஸோ இது பார்த்திங்கன்னா மைக் வாங்கியாச்சு. அமேசானில் சீப் அண்ட் பெஸ்ட்டாக, ரொம்ப காஸ்ட்லியாகவும் இல்லாமல் அதே சேம் டைம் வந்து நல்ல ரேட்டிங் உள்ள குவாலிட்டியான திங்ஸாக தான் பார்த்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். இது ஒயர்லெஸ் மைக்ரோஃபோன். எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம யூஸ் பண்ணி ரிவ்யூஸ் எல்லாமே வந்து நல்லா தான் இருந்தது. ஸோ இது நமக்கு வந்து 30 days வந்து ரிட்டர்ன் பண்ணுற ஆப்ஷனும் இருக்கிறதுனால நோ ப்ராப்ளம், நம்ம யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே அப்படின்னு சொன்னால் வச்சுக்கோம், இல்லைன்னா ரிட்டர்ன் பண்ணிட்டு வேறு ப்ராடக்ட் வாங்கிக்கலாம். ஸோ அதனால் தைரியமாக வாங்கியாச்சு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மைக் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து 2 மைக் கொடுத்துருக்காங்க. 2 மைக்குக்கு மேலே மாட்டுறதுக்கு கவர் 2 ப்ளஸ் கிளிப்பு 3 கிளிப்பு கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா ஒன்று கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இது ரிசீவர். இது நம்ம வந்து ஃபோனில் வந்து போட்டுக்கலாம். இது வந்து 2 டைப்பாக இருக்குது பாருங்கள். இதில் வந்து சி டைப் ஃபோனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் அந்த 15க்கு முன்னாடின்னு நினைக்கிறேன் ஐஃபோன். ஸோ அதெல்லாம் இந்த மாதிரி டைப்பில் இருக்கும் இல்லையா. ஸோ அதுக்கு வந்து அடிஷ்னலாக இது கொடுத்துருக்காங்க, கவர் பண்ணிடுறது. ஸோ எனக்கு வந்து 14 எனக்கு கரெக்டாக இருக்கும் இது. ப்ளஸ் சார்ஜிங் கேபிள். இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரேட்டிங் இருந்தது ஆக்சுவலாக பார்க்குறதுக்கு. 4.8 இருந்தது. ரிவ்யூஸும் எல்லாமே நல்லா தான் கொடுத்துருந்தாங்க. அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா 19 pounds. 19 poundsனால் இந்தியன் ரூபிக்கு 1900 rupees. பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னால் கண்டினியூ பண்ணலாம், இல்லைனா 30 days நம்ம ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் மைக்கு ஓகேன்னு தான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு ரிங் லைட். 2வது மிக முக்கியமான பொருள் நம்ம சேனலுக்கு, மொபைல் ஸ்டாண்டு வித் ரிங் லைட்டோட ஆர்டர் பண்ணியிருக்கோம். இதுவும் நல்ல ஒரு ரிவ்யூ தான் போட்டிருந்தாங்க. நல்ல ரேட்டிங்காக தான் இருந்தது. இது அரௌண்ட் 24 pounds. 24 pounds நம்ம இந்தியன் ரூபிக்கு 2400 ரூபாய். இன்னும் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணல. இப்போ தான் ஓப்பனிங் செரமனி இப்போ தான் நடந்துகிட்ருக்கு இல்லையா. யூஸ் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த வீடியோவில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதில் இன்னும் ஃபிக்ஸ் பண்ணலை. ஸ்டாண்ட்
அண்டு ரிங் லைட்டு. ஸோ இது வந்து ரிமோட் ஆப்ரேஷன், ரிமோட் இருக்குது. இதற்கான ஆக்சசரிஸ். ஸோ இதெல்லாம் எப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு காட்டுறேன். ரிங் லைட் ஓப்பன் பண்ணி செட் பண்ணியாச்சு ஒரு வழியாக. இது வந்து பார்த்திங்கன்னா ரிமோட் கண்ட்ரோல் ஆன் ஆஃப்க்காக. கேமராவுக்கு வந்து கேமரா ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஆன் ஆஃப்க்கு இது வந்து ரிமோட் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஹேண்டி, அதாவது ஸ்மால் ஸ்டாண்டாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை ஜஸ்ட்டு இப்படி வந்து நிற்க வச்சு இதில் நம்ம வந்து மொபைல் ஃபிக்ஸ் பண்ணி, மொபைலோ இல்லை கேமராவோ ஃபிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பெருசு ரிங் லைட் ஸ்டாண்டு. எப்படி இருக்கு? இது நம்ம வீட்டில் இன்டோரில் எடுக்கும்போது இதை யூஸ் பண்ணிக்கலாம், ஷூட் பண்ணும்போது. இது வந்து நம்ம வெளில போகும்போது இது வந்து ஸ்மால் ஸ்டாண்ட் மாதிரியும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், இதை கையில் எடுத்துக்கலாம், கேமரா அதில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு. ஸோ அந்த மாதிரி டைப் தான் நான் பார்த்து வாங்கினேன். ஏன்னா வெளில போகும்போதும் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி, ஃபோனை கையிலே பிடிச்சிட்டு எடுக்க முடியாது இல்லையா, அதுக்காக. ஸோ பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு போக போக பார்ப்போம். நல்லா இருந்ததுன்னா அப்படியே கன்டினியூ பண்ணிப்போம், இல்லைன்னு சொன்னால் 30 டேஸில் வந்து ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷன். என்ன வாங்கியிருக்கோம் நம்ம சேனலுக்கு, யூடியூப் சேனலுக்கு ரிங் லைட் வாங்கியிருக்கோம் பாருங்க. வாவ், மேஜிக். அங்க போய் பக்கத்துல நின்று பாருங்க. இங்க வா, அங்க போவாத பாப்பா, இங்க லைட்டு கிட்ட வாங்க. நெக்ஸ்ட் கிரீன். எஸ். நல்லா இருக்கா? இல்ல எல்லாரும் பண்ணக்கூடாது. ரெயின்போ கலர். எல்லாரும் பண்ணா அப்புறம் எடுத்துட்டு போய் பின்ல போட வேண்டிய, எல்லாரும் பண்ணா போய் பின்ல போட வேண்டியதுதான். எங்க போறீங்க? கோச்சிட்டு போறீங்களா இருட்டுக்குள்ள? சூப்பர். ம்